ஃபைனலி பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க. எந்த இடம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வாங்க பார்த்துருவோம். வெல்கம் டு அவர் ட்ரிப் vlog. வந்திருக்க இடம் செம இடம். அதாங்க ஏற்காடு, மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அந்த ஏற்காடு தான் வந்திருக்கோம். நிஜமாவே சொல்கிறேங்க, ரொம்ப ரம்மியமான ஒரு இடங்க அது. ஒரு மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஹேர்பின் பெண்டுன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான ஹேர்பின் பெண்டு தான். மேப் பார்க்குற ஒருத்தன், ரூட்டு தெரியாத டிரைவரு, முன்னாடி சைட்டில் தூங்குற ஃப்ரெண்டு, இதுதான் நம்ம டீமு. ரோடை பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் கார் உள்ள ஒரே ஓல்டு சாங்கு தான். அதுக்கப்புறம் நாங்கள் மலைக்கு மேலே போனால், அங்கே போனால் சுத்தமாக டவரே கிடைக்கல. டவர் கிடைக்காதனால எந்த ஹோட்டலும் புக்கே பண்ண முடியல. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் தாங்க பண்ண முடியும். ஹோட்டலை பார்க்குறது ஆன்லைனில் பார்த்துட்டு மட்டும்தான் புக் பண்ணிட்டு தான் போகவே முடியும். அதுக்கப்புறம் நம்ம டீமில் எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நிற்க சொல்லி இறங்குறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அது பாருங்க, போகிறான் பாருங்க, அப்படி ஒருத்தன். அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. சும்மாவே சொல்கிறாங்க, ஏற்காட்டிலேயே இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே ரொம்ப அதிசயமாக இருந்தது. உச்சியில் எடுத்த ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிஜமாவே அந்த வீடியோ நிஜமாவே சூப்பராக வந்திருந்தது. அந்த வீடியோ எடுத்துட்டு ஃபைனலாக அங்கேயே ஷூட்டிங் சேலஞ்ச் இருந்தது, ஷூட்டிங் கேம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் கிளம்பிட்டோங்க. அடுத்த நாள் நாங்கள் போன இடம் தான் ஒகேனக்கல். ஒகேனக்கல் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒகேனக்கல்னாவே ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்காகவே ஒகேனக்கல் போகிறவங்க தான் அதிகம். அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸை சுற்றி பார்க்குற அந்த சின்ன சின்ன படகுல போகிற அந்தந்த இடம் தான், அதுதாங்க சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலையே சூப்பரான ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்லாம் சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பாட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் குளிச்சுட்டு, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த குளிக்கிற வீடியோ பார்ப்பீங்க. குளிக்கிறது எருமை மாடு இல்லைங்க, அது நாங்கள் தான் அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு வெளியில் வந்தால் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அங்கே சாப்பாட்டுக்கு எல்லா இடமும் ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மீன் வெரைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். மீனில் எல்லா வெரைட்டியும் இருக்கும், நீங்கள் அடித்து தும்சம் பண்ணலாம். சாப்பாட்டு பிரியர்களுக்கு ஏற்ற இடனே சொல்லலாம் ஒகேனக்கல் அந்த ஸ்பாட்டு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பணும். நைட்டு ட்ராவலுங்க, நைட்டு ஃபுல்லாக ட்ராவலுங்க, விடிய 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 ட்ராவல். அது நல்லா இருந்தது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நாங்கள் அது எங்கள் சைடு தப்பு தான். நாங்கள் ரூட்டை மாற்றி எடுத்துட்டோம். பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜை மிஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அந்த பிரிட்ஜிலேருந்து ரைட்டில் எடுத்துருக்கணும், நாங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிட்டத்தட்ட 2 சைடும் ஒன்றுமே தெரியல, வெறும் இருட்டு. ரோட்டில் ஆப்போசிட்டில் வரவங்க கூட எங்கேயோ வர அந்த மின்மணி பூச்சி மாதிரி தெரிஞ்சாங்க. அவ்வளோ டார்க்னஸ் அந்த ஏரியா. ஒரு வழியாக சென்னை சேர்ந்துட்டோம். நிஜமாவே இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு. ஓகேங்க, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.